வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் விலாக். இந்த விலாகில் இன்றைக்கி கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பால்வாட்டிகாவுடைய ஆன்லைன் அட்மிஷனை பற்றியது. இதில் புது அப்டேட், அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இது. வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. மக்களே, இந்த ஆண்டு பால்வாட்டிகா அட்மிஷன் ஆன்லைன் மூலமாகத்தான் நடத்தப்படும். அதாவது பால்வாட்டிகா 1 மற்றும் பால்வாட்டிகா 3க்காக இந்த வருஷம் இதுதான் புது அப்டேட்டு. அதற்காக தனியாக ஒரு வெப்சைட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் என்னென்னா balvatika.kvs.gov.in. க்ரோமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, இந்த வெப்சைட்டை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வருது பாருங்க, கேவிஎஸ் தில்லின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் வெப்சைட். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பால்வாட்டிகா அட்மிஷன் ப்ரொசஸ்க்கான ஃபஸ்ட்டு அதில் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் மேலே ஒரு லைன் வருது டிஜிட்டலில். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. இப்போ இது ஒரு டெஸ்டிங் போர்ட்டல், இதில் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இதில் யாரும் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த அப்டேட்டு. ஏன்னா இந்த போர்ட்டலில் டெஸ்டிங் பர்பஸுக்காண்டி தான் விட்டுருக்காங்க. இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, கீழே இந்த போர்ட்டல் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ண போகிற நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் 2025-26 அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தேவைன்னு சொன்னேன், ஒரு ஃபோட்டோகிராஃப் தேவைன்னு சொன்னேன். சரிங்களா? அதேபோல் உங்களுடைய குழந்தையின் பர்த் சர்டிஃபிகேட், இது 3 மிக அவசியம். அதோட ஒரு இமெயில் ஐடி அதுவும் தேவை. இன்னொன்று உங்களுடைய ஃபோட்டோ, அது 256 கேபிக்குள்ளே இருக்கணும். அதாவது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? பர்த் சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப்பில் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஜேஇபிஜியில் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது இது மூலமாக தான் நீங்கள் சைன்அப் பண்ணணும். ஏன்னா இந்த கொடுக்கப்பட்ட டீட்டெயில் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் சைன்அப் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டாக. சரிங்களா? அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது மேற்கொண்டு நான் சொன்ன எல்லா டீட்டெயிலும் இருந்தோடனே இதை வச்சு நீங்கள் ஒரு கோடு க்ரியேட் பண்ணணும், லாகின் கோடு. அந்த லாகின் கோடை வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளேயே நுழைய முடியும், அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதனால் இந்த போர்ட்டலுக்குள்ளே நுழையிறதுக்கு இது முக்கியமான ஒன்று. சரிங்களா? இதை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறணும். எதையுமே இதை தப்பாக பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் கொடுக்குற நீங்கள் எல்லா டீட்டெயிலும் அடுத்த அப்ளிகேஷனுக்கு சப்மிட் பண்ணும்போது அதோட மேட்ச் ஆகணும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன். டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரி, இமெயில் ஐடியாக இருந்தாலும் சரி, சரிங்களா, குழந்தையோட பேராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது கொடுக்குறீங்களோ அது பர் டேட் ஆஃப் பர்த்தில் என்ன இருக்கோ அதே தான் கொடுக்கணும். சரிங்களா? அதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்புறம் திருப்பி ஜென்ரேட் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா ஒரு தடவை ஒரு இதில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரோ அந்த இமெயில் ஐடியோ எடுக்காது. சரிங்களா? ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டுன்னு காட்டும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், இதை வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை தொடர்ந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மேட் என்னென்ன வரும், என்னென்ன சப்மிட் பண்ணணும் நீங்கள், அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு பழைய வீடியோ போய் பாருங்கள், அதிலே சேம் பண்ணியிருப்பேன், எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த கீழே ப்ரொசீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணி தான் சப்மிட் கொடுக்கும். ஆனால் இப்போ பண்ணிங்கன்னா அது ஆகாது. ஏன்னா இது சைட் டெஸ்டிங் பேஸில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். இது ஒன்றும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் மேலே போனீங்கன்னா மேலே ஹோம்னு ஒன்று இருக்கு பாருங்கள். மேலே இந்த 3 டாட் இருக்கா, அந்த இதில் போனீங்கன்னா ஹோம், அதில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மேலே உள்ள 3 டாட் அடிச்சோன்னா இந்த ஹோமை கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பாருங்கள், கிளிக் டு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கா. சரிங்களா? இதை கிளிக் டு ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்த போலே உங்களுக்கு வரும் பாருங்கள். இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணேன், எந்த கிளாஸுக்கு, இந்த பால்வாட்டிகா 1 பால்வாட்டிகா 3 இதிலே தெரியுது நமக்கு இந்த ஆண்டு பால்வாட்டிகா 1க்கும் பால்வாட்டிகா 3க்கும் தான் ஆன்லைனில் நடக்க போகுது என்று. குழந்தையின் முதல் நேம் கரெக்டாக கொடுக்கணும், அதில் தப்பாக கொடுத்துடாதீங்க. சரிங்களா? குழந்தையின் அடுத்த மிடில் நேம் சொல்லுவாங்க, அதுவும் அதே மாதிரி லாஸ்ட் நேம் அதை கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் இங்கே கொடுக்குற அப்டேஷன் அப்ளிகேஷனில் முதல் ஸ்டெப்பில் உங்கள் பேர், உங்கள் குழந்தையின் பேர் அப்படியே காப்பியாகி வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரி, இங்கே கொடுக்குற பேராக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படியே காப்பியாகி வந்துடும். நீங்கள் எந்த விதமான சேஞ்சும் அங்கே பண்ண முடியாது.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்து செஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்த காலம் வந்து குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகள் அவர்களுக்கானது. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. சரிங்களா மக்களே? அடுத்ததாக என்னென்னா டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுறது. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணும்போது உங்கள் குழந்தைய எந்த ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள் என்பது காண்பிக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த 2019-20 இவர்கள் வந்து பால்வாட்டிகா 3க்காக எலிஜிபிள். சரிங்களா? இதே வந்து பால்வாட்டிகா 1க்கு எலிஜிபிள்னால் அதுக்கு வேறு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. மறுபடியும் பாருங்களேன், மேலே போய் பார்க்குறேன். பால்வாட்டிகா 1க்காக நான் பண்ணுறேன் பாருங்கள். சரி, இப்போ 1 பண்ணியிருக்கேன்னா இப்போ பாருங்கள், குழந்தைகளுக்கு டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அங்கே அந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த இயர் என்ன 2021-22 பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து பால்வாட்டிகா 1ல் அட்மிஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இதனுடைய ஃபார்மேட்டு. அடுத்ததாக இந்த கேவியில் வேலை பார்க்குறாங்களா, அவங்க பேரண்ட் நாட் இன் கேவி எம்ப்ளாய், பேரண்ட் ஒர்க்கிங் கேவி எம்ப்ளாய், அதில் யார் இருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. அடுத்து இமெயில் ஐடி, அடுத்து ஃபோன் நம்பர். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து கேப்சா கோட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கேப்சா கோடில் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கும், ஸ்மால் லெட்டர் இருக்கும், பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் கோடு ஜென்ரேட் ஆகிரும். அதுடன் உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஒரு லாகின் கோடு, அதே கோடு லாகின் கோடு வந்து அதிலையும் போயிடுங்க. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ப்ராசஸுக்கு இந்த லாகின் கோடு மூலமாக தான் நீங்கள் செய்ய வேண்டியது வரும். சரிங்களா? இதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. சரியா மக்களே? அடுத்தது என்னென்னா மேலே போய் பார்ப்போம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதில் இருக்கும். அதில் போய் இன்ஸ்ட்ரக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும், அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும்போது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சோ அதே தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் அங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம். அதற்கடுத்து வேறு அந்த பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொஃபார்மா, எஃப்ஏக்யூ, அதிலெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை. இதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க இன்னுமே வருகிற நாட்களில் அப்டேட் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரிய வரும் அதில் என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னா. ஏதாவது கொஸ்டின்னா ஹெல்ப் டெக்ஸ் தேவைன்னா கேட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது கொஸ்டின், எதுலேயும் கொஸ்டின் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா பண்ணிக்கலாம் நீங்கள். மக்களே, இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, பால்வாட்டிகா 1 மற்றும் பால்வாட்டிகா 3 இது வந்து ஆன்லைனில் தான் நடத்தப்பட போகிறது. சரிங்களா? இதுதான் தற்சமயத்திற்கான அப்டேஷன். ஓகேங்களா? வேறு இதை பற்றி எந்த டீட்டெயிலும் இது வரைக்கும் தெரிய வரவில்லை. இது வரைக்கும் குழந்தைகளை நர்சரி எல்கேஜி 1, எல்கேஜி 2 அதில் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் டேட்டு வரலை, ஃபிக்ஸான டேட்டு வரலை. மக்களே, இந்த வெப்சைட் வந்து ட்ரையல் பேசிஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாரும் தயவுசெய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடாதீங்க தற்சமயம். சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் செய்யலாம் இதில், ஆனால் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், பண்ணாதீங்க. அந்த டைம் வரும்போது பண்ணினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இது மேலே உள்ள நோட்டிஃபிகேஷன் போய்விடும், அதுக்கடுத்து செய்யலாம் நீங்கள். சரிங்களா மக்களே? அடுத்ததாக கிளாஸ் 1க்கான அட்மிஷன் போர்ட்டல். இதில் கேவி ஆன்லைன் அட்மிஷன் .kv.gov.in இதுதான் இந்த ஃபஸ்ட்டு போர்ட்டல் தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இப்படி தான் வருது. சரிங்களா? இது கோ டு பேக் அடிச்சிங்கன்னா இந்த இப்படி வரும். ஆனால் இதில் எந்த விதமான சப்மிஷன் டேட்டு கொடுக்கல. இன்னொன்று வந்து போன ஆண்டுக்கான சிலவற்றை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மேலே எந்த விதமான இண்டிகேஷனும் வரலை, இந்த போர்ட்டல் ட்ரையலில் செய்கிறாங்களா, ட்ரையலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த தடவை பால்வாட்டிக்காக தான் நடக்க போகுது. சரிங்களா? மக்களையும் மொபைலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்ட்ராய்டில் போய்ட்டு கேவி சங்கட்டன் அடிச்சிங்கன்னா ஒரு ஆப் வந்துடும். அதுதான் இந்த ஆப்பு. நான் கிளிக் பண்ணுற பாருங்க, இதுதான். இப்போ வந்து தற்சமயம் இப்படி தான் காட்டுறாங்க. அதுலேயும் இந்த மாதிரி பேக் போனீங்கன்னா வேறு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் வராது. தேவை என்றால் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் சாம்பிளு, அதாவது என்னென்ன தேவைகள் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் வேணுமா, நீங்கள் இதில் வந்து பழைய வருஷத்து போன ஆண்டுக்கான டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணினா தெரியும். சரிங்களா? அதில் என்னென்ன உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதையும் காட்டுற பாருங்கள்.
மக்களே இதான் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன், டிஸ்டன்ஸ், ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உள்ள தொலைவு, அதனுடைய சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸ் தரப்பில் கொடுக்க வேண்டியது வரும். சரிங்களா, இதுதான் ஃபார்மேட்டு. சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. இந்த அடுத்து வருது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு. சரிங்களா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுடைய ஃபார்மேட்டு. தேவைன்னா இந்த சர்டிஃபிகேட்டை, இந்த ஃபார்மேட்டை நீ யூஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்களா, எந்த இஷ்யூ இல்லை. அதே போல் உங்கள் ஆஃபீஸில் தனியாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டையும் வச்சுக்கிடலாம். ஆனால் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வேணும். சரிங்களா, அதனால் இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் ரெடி பண்ணி வச்சு. அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இதில் எத்தனை ட்ரான்ஸ்ஃபராக நம்ம காட்டுறோமோ அவ்வளோ சான்ஸு தங்களுடைய குழந்தைகளை அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும். சரிங்களா, இது வந்து அந்த ஃபார்மட்டுடைய செகண்ட் பேஜ். இதுலேயும் கெஜெட்டட் ஆஃபீஸருடைய சிக்னேச்சர் வித் சீலோடு வேணும். சரிங்களா, ஓகே மக்களே. அடுத்த சர்டிஃபிகேட் வந்து டேட் இன் ஹார்னஸ் சர்டிஃபிகேட். இதில் வந்து என்னென்னா, சர்வீஸ் ஹோல்டர் யார் சர்வீஸில் இருக்கும்போது அவங்க இறந்து விடுகிறார்கள், அவர்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதற்காக இந்த இது. சரிங்களா, இந்த சர்டிஃபிகேட். மக்களே, இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நான் பிடிஎஃப்பில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். தேவைகள் உள்ளவர்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இதுவரை வந்த அனைத்து அப்டேட்களையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேற்கொண்டு ஏதாவது புதுசாக ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே மக்களே, உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் இல்லைன்னா ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோ பண்ணி அனுப்புகிறேன். சரிங்களா மக்களே, உங்கள்கிட்ட ஒரு சிறிய வேண்டுகோள். ரொம்ப பேர் பார்க்குறீங்க வீடியோவை, நல்லா இருக்குது, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, நானும் ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அத்துடன் பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விரைவில் வந்து அடையும். சரி மக்களே, வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தொடர்ந்து பயணிங்கள்.